வெல்கம் டு சேனல். நம்ம சேனலில் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டைப்ஸ் ஆஃப் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ஸ் பார்க்க போகிறோம். ஏற்கனவே நம்ம வந்து ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸில் தியரிட்டிக்கல் கான்செப்ட் ஆஃப் ஆப்ரேட்டிங் சிஸ்டமில் நம்ம வந்து ஃபஸ்ட் இன்ட்ரடக்ஷன் டு ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ஸ் பார்த்தாச்சு. இப்போ நம்ம பார்க்க போகிறது டைப்ஸ் ஆஃப் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ஸ். ஓகேவா, இதுதான் பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகேவா, ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ங்கிற டாப்பிக்கே ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான டாப்பிக்கு. ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ஸ் ஆர் கிளாசிஃபைட் இன்டு த ஃபாலோவிங் டைப்ஸ் டிபெண்டிங் ஆன் த ப்ராசஸிங் கேப்பபிலிட்டிஸ். ஆப்ரேட்டிங் சிஸ்டங்கள் அதனுடைய ப்ராசஸிங் கேப்பபிலிட்டிஸ்களின் அடிப்படையில் ரெண்டாக பிரிக்கப்படுது. ஒன்று சிங்கிள் யூசர் ஆப்ரேட்டிங் சிஸ்டம், மல்டி யூசர் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். இருக்கா சிங்கிள் யூசர் ஆப்ரேட்டிங் சிஸ்டம், மல்டி யூசர் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இதோட இருக்கா? இதுதான் சிங்கிள் யூசர் ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தில் an operating system allows only a single user to perform a task at a time. நான் ஓவராலாக சொல்கிறேன், ஒரு சிங்கிள் யூசர் தான் அந்த ஒரு நேரத்தில் ஒரு சிங்கிள் டாஸ்க்கை மட்டும்தான் ரன் பண்ண முடியும். அதுதான் சிங்கிள் யூசர் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ங்கிறது. இப்போ அது கிடையாது, இப்போ அது இப்போ அதெல்லாம் கிடையாது. MS-DOS தான் அதுக்கு எக்ஸாம்பிள். ஓகேவா, இப்போ மல்டி யூசர் தான் நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். மல்டி யூசர் ப்ரோக்ராமை பொறுத்த வரையில் கம்ப்யூட்டர், லேப்டாப் எல்லாத்துலேயுமே சேம் டேட்டாவை பல அப்ளிகேஷன்களை அக்சஸ் பண்ணுறதுலேருந்து பல யூசர்கள் மூலமாக ஒரு நேரத்தில் பல வேலைகளை செய்கிறது தான் அந்த மல்டி யூசர் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். இதுனா கம்யூனிகேஷன்லேருந்து ஒன்று கம்யூனிகேஷன் வரை இது செய்யுது. ஓகேவா, இந்த மல்டி யூசர் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் தான் இப்போ பொதுவாக யூஸ் பண்ணப்படுது. விண்டோஸ், லினக்ஸ், யூனிக்ஸ் எல்லாம் இந்த மல்டி யூசர் ஆப்ரேட்டிங் சிஸ்டத்துக்கு எக்ஸாம்பிள்ஸ். அடுத்து நம்ம பார்க்க போகிறது கீ ஃபியூச்சர்ஸ் ஆஃப் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். இது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமானது. ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம்னா அதுக்கு பேசிக் என்ன இருக்கணும் அப்படிங்கிறது நிறையா இருக்குது. இதில் வந்து டாப் 6 எடுத்து கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு யூசர் இன்டர்ஃபேஸ், UI. ஒரு யூசருக்கு எந்த இன்டர்ஃபேஸ் கொடுத்தா எப்படி இந்த இன்டர்ஃபேஸை நம்ம டெலிவரி பண்ணணும், அந்த இன்டர்ஃபேஸ் எப்படி ஒரு யூசருக்கு ஃபேவரபுளாக இருக்கணும் அப்படிங்கிறத டிசைன் பண்ணுறது தான் யூசர் இன்டர்ஃபேஸ். ஃபைல் மேனேஜ்மெண்ட், ஃபைலை எப்படி அரேஞ்ச் பண்ணுறது, என்ன ஃபைல் மேனேஜ்மெண்ட், ஃபோல்டர் க்ரியேஷன், இந்த மாதிரி ஃபைலை மேனேஜ் பண்ணுறது ஃபைல் மேனேஜ்மெண்ட். மெமரி மேனேஜ்மெண்ட், மெமரியை மேனேஜ் பண்ணுறது. ஃபால்ட் டாலரன்ஸ், எரர்ஸ் இந்த மாதிரி உள்ளதை டாலரன்ஸ் பண்ணுறதுக்கு இது. ப்ராசஸ் மேனேஜ்மெண்ட், ஒரு ப்ராசஸ் நாட் ரெஸ்பாண்டிங்கில் இருக்கா, அதை என்ன பண்ணணும், அதை ட்ரபிள் ஷூட் பண்ணுறது, அந்த வேலைகள் எல்லாத்தையுமே இந்த ப்ராசஸ் மேனேஜ்மெண்ட் செய்யும். செக்யூரிட்டி மேனேஜ்மெண்ட், நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி தான் வைரஸ் இந்த மாதிரி உள்ளதை செக்யூரிட்டியை மேனேஜ் பண்ணுது. இப்போ நம்ம ப்ரீஃபாக பார்க்குறோம். கீழே யூசர் இன்டர்ஃபேஸ். யூசர் இன்டர்ஃபேஸுங்கிறது ஆப்ரேட்டிங் சிஸ்டத்துக்கு மட்டும் இல்லை, ஒரு ப்ரோக்ராம்லேருந்து எல்லாத்துக்குமே யூசர் இன்டர்ஃபேஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. யூசர் இன்டர்ஃபேஸ் இஸ் ஒன் ஆஃப் தி சிக்னிஃபிகண்ட் ஃபியூச்சர் இன் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். ஒரு OSல யூசர் இன்டர்ஃபேஸுங்கிறது ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயம். இது த ஒன்லி வே த யூசர் கேன் மேக் இன்டராக்ஷன் வித் எ கம்ப்யூட்டர். இதுதான் யூசர் கம்ப்யூட்டரோட இன்டராக்ட் பண்ணுறதுக்கான ஒரே வழி. This is the main reason for key success of graphical user interface based operating system. இப்போ வர சாஃப்ட்வேர்ஸ்லேருந்து எல்லாமே கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸாக மாறிடுச்சு. கைன்னு சொல்லுவாங்க. யூசர் இன்டர்ஃபேஸ் அதாவது முன்னாடி காலத்தில் இருந்த DOS அப்ளிகேஷன்ஸ்லாம் வந்து வெறும் டெக்ஸ்ட் ஃபார்ம்ஸாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ச்சி அடைஞ்சு இப்போ இருக்கிற Windows 7 கிளாசிக் தீம் இருக்கும் பாருங்களா, அந்த மாதிரி கிரே கலரில் இருந்துச்சு. படிப்படியாக வளர்ச்சி அடைஞ்சு இப்போ நம்ம Windows 11 வரைக்கும் வந்துட்டோம். அந்த அளவுக்கான ஒரு நல்ல வளர்ச்சியை இந்த கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ் மூலமாக இருக்குது. The GUI is a window-based system with a pointing device to direct input and output, choose from menus, make selections on the keyboard to enter text. Its vibrant colors attract the user very easily. ஓகேவா, இது எப்படின்னா நம்ம வந்து ஒரு விண்டோ பேஸ்டு சிஸ்டம் அப்படின்னு சொல்லியிருக்காங்களா. இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இப்போ நான் நோட் பேடை ரன் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்கண்ணே. இந்த இருக்கா நோட் பேடு, இந்த நோட் பேடை பார்த்துக்கோங்க. இந்த நோட் பேடில் என்ன சொல்லியிருக்காங்க, த GUI இஸ் எ விண்டோ பேஸ்டு சிஸ்டம் வித் எ பாயிண்டிங் டிவைஸ் டு டைரக்ட் இன்புட் அண்ட் அவுட்புட். இது தான் மெனூஸ். இது இங்கே வர்றது தான் மெனு. இந்த ரைட் கிளிக் பண்ணால் இதெல்லாம் மெனூஸ். அது என்ன, மேக் செலக்ஷன்ஸ் அண்ட் ஏ கீபோர்ட் டு என்டர் டெக்ஸ்ட். கீபோர்ட்லேருந்து நம்ம ஒரு டெக்ஸ்ட்டை என்டர் பண்ணுறோம். ஓகேவா, இதுதான் இப்போ உள்ள GUI மெத்தட். ஓகேவா, நான் டெக்ஸ்ட் அடிக்கிறேன்னா
இதுக்கான ஃபாண்ட் சேஞ்ச் பண்ணுறதுலேருந்து எல்லாமே வழங்கப்படுது. புரியுதா? இதுதான் கையோட மெத்தட். ஓகேவா? இப்போ நம்ம பேலன்ஸ் பார்ப்போம். இட் இஸ் அ வைப்ரண்ட் கலர்ஸ் டு அட்ராக்ட் யூசர் வெரி ஈஸிலி. முதல்ல இருந்த விண்டோஸ்லாம் 256 கலர்ஸ் பேஸ் ஃபஸ்ட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் படிப்படியாக வளர்ந்து இப்போ எக்கச்சக்கமான கலர்ஸ், மானிட்டர்ஸ்லேயே எக்கச்சக்கமான கலர் உள்ள மானிட்டர்ஸ் வந்துருச்சு. சொல்லிட்டு எல்லாமே சப்போர்ட் பண்ணுது. அடுத்த பேஜில் பாருங்கள். நவ் லினக்ஸ் டிஸ்ட்ரிபியூஷன் இஸ் ஆல்சோ அவைலபிள் அஸ் எ கை பேஸ்டு ஆப்ரேட்டிங் சிஸ்டம். இப்போ லினக்ஸ் டிஸ்ட்ரிபியூஷன்கள் நிறைய எக்கச்சக்கமாக இருக்குது. லினக்ஸ் ஓஎஸ்ஸு அதுவும் ஒரு கை ஆப்ரேட்டிங் சிஸ்டமாக தான் அதுவும் பேஸ் பண்ணி இருக்குது. த ஃபாலோவிங் பாயிண்ட்ஸ் ஆர் கன்சிடர்ட் வென் யூசர் இன்டர்ஃபேஸ் இஸ் டிசைன் ஃபார் அன் அப்ளிகேஷன். நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான் இது. இந்த பாயிண்ட்ஸ் ஒரு அப்ளிகேஷனை நம்ம ரெடி பண்ணும் போதும் இந்த யூசர் இன்டர்ஃபேஸை நம்ம டிசைன் பண்ணுறதுக்கு இது உதவியாக இருக்குது. The user interface should enable the user to retain this expertise for a longer time. எப்படின்னா ஒரு யூஸரால் ரொம்ப நேரத்துக்கு ஒரு வேலையை செய்ய முடியுமான்னா செய்ய வேண்டிய நிலைமையில் இருக்கிற அந்த யூஸர்னால் அது வரைக்கும் என்ன இது இப்படி இருக்குது இந்த ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லிட்டு மூட வைக்கக்கூடாது அந்த யூஸர். அப்படி அதை ரொம்ப லாங்கர் டைமுக்கு யூஸ் பண்ணாலும் அந்த யூஸரை யூஸ் பண்ண அதாவது அந்த ஃப்ளோ இப்படியே இருந்துக்கிட்டே இருக்கணும். இடம் என்ன இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வேறு ப்ரோக்ராமுக்கு ஸ்விட்ச் பண்ணக்கூடாது. அடுத்த பாயிண்ட் பாருங்கள். இந்த யூசர் இன்டர்ஃபேஸ் ஷுட் ஆல்சோ சாட்டிஸ்ஃபை த கஸ்டமர் பேஸ்ட் ஆன் தேர் நீட்ஸ். கஸ்டமர்களோட நீடுக்கு தகுந்தபடி அந்த யூசர் இன்டர்ஃபேஸ் இருக்கணும். யூசர் இன்டர்ஃபேஸ் ஷுட் சேவ் யூசர்ஸ் ப்ரீஷியஸ் டைமை மேனேஜ் பண்ணுறதா இருக்கும். சில ப்ரோக்ராமில் பார்த்தீங்கன்னா இப்போ பெயிண்ட்லேயே வச்சுக்கோங்களேன், கண்ட்ரோல் இசட் ஒரு தர நம்ம ரைட் பண்ணதை எழுதுனதை பெயிண்ட் பண்ணதை இன்னொரு தர இதுங்க முடியாது. அதாவது இப்போ நம்ம ஒரு லைன் போட்டிருக்கோம் அப்படின்னா அந்த லைனை என்ன பண்ண முடியாது, செலக்ட் பண்ணி டெலிட்லாம் பண்ண முடியாது. அந்த மாதிரி ஒரு இதாக இருக்கும். இப்போ அந்த பெயிண்ட் வந்து இதில் இல்லை, அது காட்டலான்னு பார்த்தேன். அந்த மாதிரி இருக்குது. இது பெயிண்ட்டா, இந்த பெயிண்டில் நான் என்ன பண்ணுறேன்னா இப்போ இப்படி ஒரு ட்ராயிங் பண்ணுறேன்னா இப்போ இதை நான் டெலிட் பண்ணணும்னா என்னால் டெலிட் பண்ண முடியாது. செலக்ட் பண்ணி நான் ஃபுல்லாக செலக்ட் பண்ணி இப்படி டெலிட் கொடுக்கும். இது எனக்கு டைம் வேஸ்ட்டு தான். இப்போ நான் இது வந்து உங்களுக்கு இப்படி பார்த்தா உங்களுக்கு தெரியாது. இப்போ நான் இது மாதிரி ஒரு பெயிண்ட் பண்ணுறேன் அந்த இது இடத்துல. இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த ப்ரெஷ்ஷை வச்சு இங்கே ட்ராயிங் பண்ணுறேன். ஓகேவா? இப்படி எனக்கு தவறி இப்படி நான் எழுதிட்டு இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன், 1+2 இப்படின்னு எழுதிட்டு இருக்கேன். இப்போ எனக்கு தெரியாமல் இப்படி ஒரு கோடு பட்டுருச்சு. இதை நான் டெலிட் பண்ணணும்னா என்னால் டெலிட் பண்ண முடியாது. நான் என்ன பண்ணணும், ஒன்று இந்த டூலை செலக்ட் பண்ணி இதில் என்ன பண்ணணும்னா இதை பெருசை செலக்ட் பண்ணி பிக்கரில் போய் இதை கொடுத்து இதை ஒன்று ஒன்றா உட்காந்து வச்சுருக்கோம். அதுக்கணும் இது ஒரு வழி. இன்னொரு வழி என்னென்னா இதை ஃபுல்லாக செலக்ட் பண்ணி டெலிட் கொடுக்கணும். ஃபுல்லாக டெலிட் ஆகிடும். இதுதான். இது எனக்கு எவ்வளோ டைம் வேஸ்ட்டு. இப்போ நான் என்ன பண்ணணும், திருப்பி இதை செலக்ட் பண்ணி திருப்பி இதை பெயிண்ட் கொடுக்கணும். இதை பார்த்தீங்களா, இது இங்கே மாட்டிக்கும். இதெல்லாம் எனக்கு எவ்வளோ டைம் வேஸ்ட். இதுதான் யூஸரோட டயத்தை சேவ் பண்ணுறது. அப்படின்னா யூஸரோட டயத்தை இதில் நம்ம சேவ் பண்ணணும். அடுத்து பாருங்கள். The ultimate aim of any product is to satisfy the customer. The user interface is also satisfy the customer. கஸ்டமரை சாட்டிஸ்ஃபை பண்ணணும். எந்த ஒரு ப்ரோக்ராமாக இருந்தாலும் கஸ்டமருடைய தேவையை பூர்த்தி செய்யணும். அப்படிப்பட்ட சாஃப்ட்வேராக இருக்கணும் ப்ரோக்ராம். The user interface should reduce number of errors committed by the error. எரர்ஸ் வந்து சின்டாக்ஸ் எரர், ரன் டைம் எரர், இந்த மாதிரி நிறையா டைப் ஆஃப் எரர்ஸ் இருக்குது. முடிஞ்ச சின்டாக்ஸ் எரர் இருந்தாலே உங்களுக்கு ரன் ஆகுது ப்ரோக்ராம், அது வேறு விஷயம். ரன் டைம் எரர்ஸ் இருந்தாலும் வந்துச்சுன்னா அதை மேனேஜ் பண்ணக்கூடிய எரர் ஹேண்ட்லிங் தெரிஞ்சிருக்கணும். எரர்கள் யூஸர்கிட்ட இருக்கவே கூடாது. ரெடியூஸ் இருக்காமல் இருக்கிறதுங்கிறது ரேரு. அட்லீஸ்ட் ஒரு 90% ஆச்சும் எரர்ஸை நம்ம கொடுக்கணும். ஓகேவா? தேங்க்யூ வெரி மச் ஃபார் வாட்சிங். நம்ம அடுத்த வீடியோவில் நம்ம மெமரி மேனேஜ்மெண்ட் பார்ப்போம். தேங்க்யூ வெரி மச் ஃபார் வாட்சிங்.